ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருத்திக் சேனல். இன்று நான் உங்களுடன் ஒரு சிறிய கதையை பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இது உங்க கதையாகவும் இருக்கலாம். காலை அலாரம் அடிக்கும் முன்னே கண்கள் திறந்து விடுகிறது. முதலில் கேஸ் அடுப்பை ஏற்றி டீ வைத்து, பின்னர் குழந்தைகளை எழுப்பி, அம்மா என் டிஃபன் தயார்தானே? அம்மா என் யூனிஃபார்ம் எங்கே? கணவரின் குரல் வருகிறது. காஃபி கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்குமா? அதே சமயம் மாமியார் சொல்லிவிடுவார்கள், இன்று மதியத்திற்கு கொஞ்சம் லைட்டா சமைக்கணும். ஆனால் நீங்க சிரித்தபடியே எதுவும் சொல்லாமல் எல்லாவற்றையும் சமாளித்து விடுறீங்க. இது சாதாரண வேலையல்ல, இது ஒரு மாயம். அந்த மாதிரியான மாயத்தை ஹோம் மேக்கர்கள் மட்டுமே செய்ய முடியும். ஆனால் வருத்தமானது என்னன்னா, நாள் முடிவில் பெரும்பாலும் கேட்கும் வார்த்தை என்ன தெரியுமா? நீ என்ன செய்கிறாய்? வீட்டில தானே இருக்கிற. இந்த வரி உங்களையும் எப்போதாவது குத்தியதா? எனக்கு தெரியும், கண்டிப்பாக குத்தியிருக்கும். உண்மையில் ஒரு ஹவுஸ்வைஃப் ஒரு நாளுக்கு வேலை நிறுத்தினால் வீடு நின்றுவிடும் போல இருக்கும். குழந்தைகள் பள்ளிக்கு போக முடியாது, கணவர் ஆபீஸ்க்கு செல்ல முடியாது, மூத்தவர்களுக்கு மருந்து நேரத்தில் கிடைக்காது, வீட்டின் இதய துடிப்பு நின்றுவிடும். ஆனால் சமூகம் இதையெல்லாம் எங்கே பார்க்கிறது? வெளியில் வேலை செய்பவர்களுக்கு தான் கைத்தட்டல் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனா வீட்டை கவனிக்கும் பெண்ணுக்கு அடையாளமே கிடைக்காது. மக்கள் சொல்வார்கள், வீட்டில தானே இருக்கிறாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஒரு வீட்டை ஒரு கம்பெனி என்று நினைத்தால் ஹோம் மேக்கர் அதன் சிஇஓ, அவளே மேனேஜர், அவளே அக்கவுண்டன்ட், அவளே டீச்சர், அவளே டாக்டர், அவளே இமோஷனல் சப்போர்ட் சிஸ்டம். இத்தனை ரோல்கள் செய்து கொண்டிருக்கும் பெண் தன்னை சிறியவளாக எப்படி நினைக்க முடியும்? நினைக்கவே கூடாது. ஆனால் உண்மை என்னவென்றால், சில நேரங்களில் நாமே நம்முடைய மதிப்பை மறந்து விடுறோம். நாம் நினைக்க ஆரம்பிக்கிறோம், நம்ம வேலை ஒரு வேலைதானா என்று. அதனால்தான் இன்று நான் உங்களிடம் சொல்ல விரும்புறேன் இந்த ஒரு வாக்கியத்தை. உங்கள் மனதிலிருந்து நான் வீட்டில்தான் இருக்கிறேன் என்ற வார்த்தையை நீக்குங்க. இன்று முதல் உங்க மனதில் 3 புதிய வாக்கியங்களை வைத்துக் கொள்ளுங்க. முதல் வாக்கியம், நான் இந்த வீட்டின் மையம், நான் இல்லாமல் எந்த சக்கரமும் சுழலாது. இரண்டாவது வாக்கியம், என் வேலை சம்பளம் இல்லாததாக இருக்கலாம், ஆனால் மதிப்பில்லாததல்ல. மூன்றாவது வாக்கியம், நானும் எனக்காக நேரம் எடுத்துக்கொள்ள தகுதியானவள். மேலும் உங்களை நேசிப்பதை மறந்து விடாதீங்க. செல்ஃப் லவ் என்பது சுயநலம் அல்ல, அது அவசியம். காலை சூரிய ஒளியில் 5 நிமிடம் அமர்வது, ஒரு கப் டீயை அமைதியாக குடிப்பது, ஒரு புத்தகம் படிப்பது, அல்லது சில நிமிடம் கண்களை மூடி ஆழமாக சுவாசிப்பது. இந்த சிறிய விஷயங்கள் உங்க மனதுக்கும் மூளைக்கும் அமைதியை தரும். மற்றும் நினைவில் கொள்ளுங்க, உங்க மகிழ்ச்சியே உங்க குடும்பத்தின் பெரிய பலம். இப்போது நான் உங்களுக்கு பூஜாவின் கதையை சொல்றேன். பூஜா 2 குழந்தைகளின் அம்மா. அவளுடைய நாள் காலை 5 மணிக்கு தொடங்கி இரவு 11 மணிக்கு முடியும். அவசரம், வேலை, பொறுப்புகள். இதன் முடிவு சோர்வு, எரிச்சல் மற்றும் இரவில் அமைதியாக அழுதல். ஆனால் பின்னர் அவள் 3 சிறிய மாற்றங்களை செய்தாள். ஒவ்வொரு நாளும் 15 நிமிடம் மீ டைம், வாரத்தில் ஒரு நாள் கிச்சன் ப்ரீ ப்ரிப்பரேஷன், மற்றும் வாரத்தில் 2 சிறிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில். அவ்வளவுதான். 3 மாதங்களுக்கு பிறகு அவளுடைய வீடு இன்னும் அமைதியாக மாறியது. அவளுடைய முகம் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தது. மேலும் சிறிய ஆர்டர்களில் இருந்து அவளுக்கு பாக்கெட் மணி வர ஆரம்பித்தது. பூஜா கற்றுக்கொண்டாள், தனக்காக வாழ்வதும் மற்றவர்களுக்காக வாழ்வதைப் போலவே முக்கியம் என்று. அதனால் என் அன்பான ஹோம் மேக்கர்களே, இப்போது நேரம் வந்துவிட்டது. நீங்களும் உங்க வாழ்க்கையில் இந்த சிறிய மாற்றங்களை கொண்டு வாங்க. தினமும் உங்களுக்காக 15 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நாளில் 2 முக்கியமான வேலைகளை மட்டும் தீர்மானிங்க. மீதமுள்ளவை நடந்தால் போனஸ் என்று நினைத்துக் கொள்ளுங்க. மேலும் உங்க தேவைகளை குடும்பத்துடன் தெளிவாகவும் அன்பாகவும் பகிர்ந்து கொள்ளுங்க. கணவரிடம் சொல்லுங்க, எனக்கும் ஓய்வு வேண்டும். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க, அம்மாவுக்கும் கொஞ்சம் தனி நேரம் வேண்டும். நீங்க மென்மையான ஆனால் தெளிவான வார்த்தைகளில் பேசும்போது மற்றவர்கள் உங்க மதிப்பை புரிந்து கொள்வார்கள். எப்போதும் நினைவில் கொள்ளுங்க,
நீங்க ஒரு வீட்டை மட்டும் கவனிக்கவில்லை, நீங்க எதிர்கால தலைமுறைகளை உருவாக்குகிறீங்க. உங்க தியாகம் வீட்டை ஒளிரச் செய்கிறது. உங்க பொறுமை குடும்பத்தை இணைக்கிறது. உங்க சிரிப்பு அனைவரின் நாளையும் அழகாக்குகிறது. அடுத்த முறை யாராவது கேட்டால் நீ என்ன செய்கிறாய், சிரித்தபடி பதில் சொல்லுங்க, நான் செய்வதை என்னை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது என்று. நீங்க தான் உண்மையான சக்தி. நீங்க தான் இந்த உலகின் உண்மையான சூப்பர் உமன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம சாய் கிருத்திக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.